குட் மார்னிங். டுடே வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வராங்க. ஸோ அதனால் வாழைக்காய் ஏதாவது இருக்கா பஜ்ஜி போடுறதுக்குன்னு பார்க்க வந்தோம். பார்த்தா வாழைத்தாறு பழுத்துருச்சுங்க. ஸோ அதனால் இதை அறுத்துடலாம். இதுக்கு மேலே விட்டோம்னா குருவி சாப்பிட்ரும். இப்போவே ஆல்ரெடி நிறைய குருவிங்க சாப்பிட்ருச்சு. நம்ம இதை அறுத்துடலாங்க. ஆக்சுவலி இந்த வாழைத்தாரை நாங்கள் மாடி மேலே இருந்தே அறுக்கிறோம். பிகாஸ் ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சு. கீழேருந்து அழுத்தா பழத்துக்கு சேதாரம் ஆகிடும். ஸோ அதனால் இப்போ அறுத்துடலாங்க. 5 minutes later. இந்த சைடு கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்குது. அந்த சைடு தான் கொஞ்சம் பழுத்து குருவிங்கெல்லாம் சாப்பிட்ருச்சு பழத்தை. ஸோ நம்ம இப்போ அறுத்து எடுத்து உள்ளே வச்சிடலாம். ஸோ இந்த பழம் இந்த சைடு தான் நல்லா பழுத்துருச்சு. இது உங்களுக்கு முடிஞ்சால் பஜ்ஜி போட்டுக்கலாம், இல்லைனா பழுக்க வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். பிகாஸ் இவ்வளவும் பஜ்ஜி போட முடியாது. இந்த பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. விட்டமின்ஸ் அண்ட் ஏ சத்து எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ இதை டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. அதனால் இதை நீங்கள் பழுக்க வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆக்சுவலி மோஸ்ட்லி நம்ம பஜ்ஜி போடுற வாழைக்காயை பெருசாக சாப்பிட மாட்டோம் பழுக்க வச்சு. பட் இதை சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ நாங்கள் புகை போட்டுலாம் பழுக்க வைக்க மாட்டோம். நீங்களும் பழுக்க வைக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு 5 days வீட்டுக்குள்ளே நல்லா ஒரு டார்க்கான ப்ளேஸில் வச்சிட்டிங்கனாவே நல்லா பழுத்துடுங்க. உங்களுக்கு தேவையான அளவாக 1 or 2 அந்த மாதிரி பழுத்துடும். ஸோ நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். ஸோ இதை வச்சு பஜ்ஜி ஆர் வேறு ஏதாவது ரெசிபி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். அன்டில் தென் பாய்.